இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஐ லவ் கோவை கோயம்புத்தூர் வந்திருக்கோம். அது எதுக்குன்னா நம்ம வீட்டுக்கு ஆல்ரெடி ரியாஸ் ப்ரோ வந்திருந்தார்ல, ஸோ அவர் தான் வந்து இன்றைக்கி எங்கள் ஊருக்கு வாங்க ப்ரோ, எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு இன்வைட் பண்ணார். ஸோ அதனால தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ நம்ம ரியாஸ் வீட்டுக்கு போகலாம். அப்புறம் வீட்டுக்கு போகிற வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வாழைக்குளம் லேக்குன்னு ஏதோ ஒரு பிளேஸ் கூப்பிட்டு போனார். அது நல்லா இருந்துச்சு, போட்டிங்லாம் இருந்துச்சு, நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேஸ் சூப்பராக இருந்துச்சு. பிரதர் இதுதான் வாழைக்குளம் லேக் பிரதர். முக்கியமாக ஃபெஸ்டிவல் டைம்ஸ் இங்கே நல்லா இருக்கும். இந்த மாதிரி நியூ இயர் தீபாவளிலாம் இங்கே கொண்டாட்டமாக இருக்கும். நல்லா இருக்கு. அதெல்லாம் ஏதோ மாதிரி மேடை கணக்கெல்லாம் போட்டுருக்காங்க. அதெல்லாம் இது பிரதர் போகலாம், குளிக்கலாமா, தாவலாமா? அதில் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் 10 நாளைக்கு குளிக்க வேண்டியதாக இருக்கும் வீட்டுக்கு போய். அப்படி இருக்குது தண்ணி. மீன்லாம் இருக்கு போல இருக்கு. மீன் இருக்கும் பிரதர். இங்கே வலையெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. இது ஃபுல்லாகவே வலை தான். நீங்கள் இதெல்லாம் குப்பைன்னு சொல்லி நினைக்காதீங்க. இது ஃபுல்லாக வலை போட்ட அடையாளம். அதுதான். அன்சைட் போனீங்கன்னா போட்டிங் இருக்குது. வாங்க. போட்டிங் இருக்குது, ஜிப்லைன் இருக்குது. நீங்கள் ஃபெஸ்டிவல் டைம்ஸ் அந்த மாதிரி வந்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்டேஜ் இருக்குது. லாஸ்ட்டில் கடைசியில் ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அங்கே லைட் ஷோ இந்த மாதிரி அந்த பாட்டு பாடுறவங்க சிங்கர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. விஜய் டிவி எல்லாருமே இங்கே வந்துருந்தாங்க. அவங்களாம் எல்லாம் ஃபெஸ்டிவல்லாம் பண்ணி அப்புறம் நியூ இயருக்கு இங்கே ட்ரோன் ஷோ போட்டிருந்தாங்க. ட்ரோன் ஷோனா இப்படி மேலே நிறைய ட்ரோன் இருக்கும் பிரதர். ஓகே. அங்கே வந்து லைட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஆயிரக்கணக்கான ட்ரோனு ஒட்டுக்கா பறக்க விட்டு அதில் ஷோ பண்ணுவாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் நமக்கு இல்லை, பட் நல்லா இருக்கும். அங்கங்கே வந்து இந்த மாதிரி நிழலுக்கு உட்கார பேசலாம் வித் லைட்டோட இருக்குது. ஸோ நைட்டு கூட நம்ம பாட்டிங்க. ஆமாம் பிரதர்ஸ். பட் நமக்கு அப்படி வாய்ப்பு இல்லை. ஆமாம், நம்மளுக்கு அவ்வளோ கொடுப்பனை இல்லை. அதனால் நம்மளுக்கு இது செட் ஆகிருச்சு பிரதர். அங்கே தான் போட் ஹவுஸு. இப்போ அவைலபிள் இல்லை, ஈவினிங் டைம் அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி போட் ஹவுஸுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று இருக்குது. ஆமாம், அங்கே ஒன்று இருக்குது பாலத்துக்கு கீழே. அங்கே ஷாப்ஸு நிறையாவே இருக்குது. உட்காந்துக்கலாம் வாங்க. வெயில் அடிக்குது. சிவாங்க கொஞ்சம் அப்படி போய்க்கலாமா? இதுதான் ரேஸ் கோர்ஸுங்கிறேன். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். போட் ஹவுஸ் பிரதர். இது ஈவினிங் 5 o'clock மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படியா? நல்லா இருக்கு. தனித்தனியாக கொடுத்துருவாங்க போல இருக்கு. நம்ம ஜாலியாக போயிட்டு வரலாம் போல. இது நம்ம மேனுவலாக ஓட்டுற மாதிரி போட் இருக்குது, நம்ம ஃபேமிலி போகிற மாதிரி போட் இருக்குது. இது வந்து மேனுவலாக 2 பேர் போகலாம். இதில் வந்து ஃபேமிலியாக போகலாம். நம்மளை போகக்கூடாது பிரதர். அப்புறம் நம்ம இவர் மாதிரி ஃபுட் பிளாகர்லாம் பண்ணுவார். பறந்தே ஆவரம் அப்படி சொல்லுவார். அதே மாதிரி அங்கே ஒரு போட்டு இருக்குது. இதுதான் ஜெட் போட்டு. ஜெட் போட்டு அதுவும் இருக்கு. தல அஜித் கூட ஒரு படத்துல வருவாப்ல. விவேகம் பழைய பேர் தெரியல, ஏதோ படத்துல வருவாரு. அந்த போட்டு இருக்கு. நல்லா இருக்கு. இப்போ அது பிளேஸ். இன்னைக்கு வீட்டுக்கு வந்தேன், பட் இன்னைக்கு ஃபுல்லாக கோயம்புத்தூர் ஃபுல்லாக சுற்றியாச்சு. காலைல அந்த ஐ லவ் கோவை போயிட்டு அப்படியே இங்கிட்டு வந்துட்டு வேறு எங்கேயோ கூப்பிட்டு போகிறேன்ருக்காரு. பார்ப்போம். இங்கே பாருங்கள், மீன் பிடிக்கிறாங்க வாழைக்குளம் லேக்கில். நம்ம பிரதர் கொஞ்சம் சின்சியராக ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. கொஞ்சம் அவருங்க பிரதர். நக்கல்யா அவனுக்கு. மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் பிரதர். இதில் என்ன ஸ்பெஷல்? இங்கே வந்து ஃபெஸ்டிவல் டைம்ஸு இந்த மாதிரி சண்டே. ஓகே. எல்லா சண்டேவும் இங்கே நல்லா இருக்கும். நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு லைட் ஏரியா மாதிரி இருக்கு. மேலே ஸ்க்ரீன் இருக்குது பிரதர். ஸ்க்ரீனா? ஆமாம், அந்த பிளாக் கலர் ஸ்க்ரீனு. நம்ம பாட்டு எல்லாம் அங்கே போட்டாங்கன்னா மேலே வீடியோ ப்ளே ஆகும். கீழே அந்த நடுவில் குட்டி குட்டி லைட்ஸ் எல்லாம் இருக்கும். அது நம்ம அது பாட்டு பொறுத்து அது பாட்டுக்கு சூப்பர் ப்ரோ. முக்கியமாக இங்கே டான்ஸ் நல்லா இருக்கும். தீபாவளி அந்த டைம் இல்லையா? தீபாவளி டைமோட இந்த சண்டே சாட்டர்டே நியூ இயர் டைமு இந்த மாதிரி. ஆனால் இது எப்படி பிரைவேட்டா? இது பிரைவேட்
கவர்மெண்ட் தான் பிரதர். இதை போட்டிருக்காங்க பாருங்க, கோயம்புத்தூர் மாநகராட்சி. ஆமாம் ஆமாம், கவர்மெண்ட் தான். ரேஸ் கோர்ஸ் நல்லா இருக்குதா? இதுலேயே ஜிம் இருக்குது, ஃப்ரீயாக ஜிம் போட்டுக்கலாம். பார்க் இருக்குது. ஓகே ஓகே, சூப்பர். எப்படி பிரதர் இருக்கு சிட்டினா இப்படி தான் பாருங்க, எல்லா ஸ்பெஷல் சிட்டி? ஏன் பிரதர், இங்கே நிறைய இங்கே குப்பை போடுறாங்க, அதுதான் இதாக இருக்குது. அதெல்லாம் என்ன இது பிடிச்சிருக்கு எனக்கு. எது பிரதர்? புல்லு பிரதர், செடி 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 பிரதர், அளவுக்காக வச்சுருக்கு. ஃபைனலாக நம்ம சப்ஸ்கிரைபர் ரியாஸ் வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரியாஸ் வீடு. ஸோ இந்த பில்டிங்கில் தான் ரியாஸ் இருக்கார். மார்னிங் ஒரு 7 மணிலேருந்து ஒரு ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock வரைக்குமே இங்கே தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா தான் நான் ஃபுல் ஃபன்னாக இருந்துச்சு. இவர் கூட நிறையா பிளேஸ் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்தோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னொரு நாள் வந்து நம்ம இன்னும் நிறையா பிளேசஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணணும். கோயம்புத்தூர் வந்தாச்சு. நம்ம ரியாஸ் சப்ஸ்கிரைபர் ரியாஸை பார்த்தாச்சு. ஆல்ரெடி நம்ம ரியாஸ் வீட்டுக்கு வந்தப்போ ஒரு வேறு லெவலில் ஃபன் பண்ணவங்க. அப்புறம் நல்லா இருந்துச்சு. அது நிறையா வியூஸ் வேறு போய்க்கிருக்கு அந்த வீடியோ. நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். வேறு லெவல் ஃபன்னாக இருந்துச்சு. நம்ம ஊரில் வந்து ஒரு 2 days தங்கினார். 2 days தங்கியிருந்தார். நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. அதே மாதிரிக்கு அதே பண்ணி இதுலேயும் வந்துச்சு. பாதி தான் வந்துருக்கு. கொஞ்சம் ஒரு 50% தான் இங்கே வந்துருக்கு. பார்த்தாச்சு. நம்ம கேமராமேனும் வந்தார், அவரையும் பார்த்தாச்சு. சரின்ட்டு கிளம்ப வேண்டியதான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்ப வேண்டியதான். மழை வேறு வரும் போல இருக்கு. ஆமாம், பெரிய கிளைமேட் மாறிடுச்சு. காலைல பார்த்தா அவ்வளோ வெயிலாக இருக்குங்க கோயம்புத்தூரில். சாயந்தரம் பார்த்தா மழை வருது. என்ன ஊர்னே ஒன்றும் தெரியல. கட்டிக்க முடியல. ஆமாம், அதான் எப்போ என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு இருக்குது. கோயம்புத்தூருக்கு ஒர்க்குக்கு வர போகிறோம். அப்புறம் ஒர்க்குக்கு வந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. நம்ம இன்னும் நிறைய பிளேஸ் இருக்குது. ஆனால் போக தான் டைம் இல்லை. பட் நான் இப்போது ஒர்க்குக்கு வந்துட்டோம்னா நம்ம நிறையா பிளேஸ் போகலாம். போயிட்டு நீங்கள் தான் போய் சுற்றி காட்டி எனக்கு நல்லா கைடுங்க. ஆமாம், நம்ம கைடு இருக்கார். வேறு லெவலில் ஒரு பெரிய கைடு இருக்கார். ஸோ நம்ம நிறையா பக்கம் நிறையா பிளேஸ் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்கள் அவ்வளோதான் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ட்ராவல் பிளாக் இருக்குது ப்ரோ. ஆமாம், ட்ராவல் தீபாவளிக்கு தீபாவளிக்கு டேட்டு தீபாவளிக்கு அப்புறம் ஒரு 3 days அந்த மாதிரிக்கே டைமில் இருக்கும். டேட் ஃபிக்ஸ் ஆகலை, பிளேஸும் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 week முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் அப்புறம் எல்லாத்துக்கும் சொல்லிடுவோம். உங்களுக்குமே நான் இப்போ இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்படி இங்கேருந்து வரீங்களா இல்லை தேனி வந்து வரீங்களா அப்படின்றத யோசிச்சுருங்க. அது நம்ம கேமராமேன் ஃப்ரெண்டு வராது. அவன் நானும் பேக் பண்ணி வந்துடுவோம். கேமராமேன் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துடுவாப்புல. கேமராமேனோட ஃப்ரெண்டு. ஆமாம், அவர் இன்னொரு ரைடர் வேறு எங்களுக்கு கூட ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு. அவர் என்னன்னு தெரியல, அவரையும் கேட்கணும். ஆனால் அவர் வந்தாருன்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்துடுவீங்க. இங்கேருந்து வந்து இல்லாட்டி அவங்க நான் தனியாக வருவேன். ஆனால் உங்களுக்கு இங்கேருந்து பக்கம் தானே ப்ரோ? நம்ம போகிற லொக்கேஷனுக்கு பக்கம். ஏன்னா தேனி அப்படி வந்து எனக்கு எந்த போகிறதுக்கு அதான் நம்ம ஊர்லேருந்து தேனியிலேருந்து போகணுன்னா ரொம்ப ரிஸ்க்கு. பட் நாங்கள் ஒரு பிளேஸ் யோசிச்சிருக்கோம். அந்த பிளேஸுக்கு நாங்கள் போகிறத விட இவர் வந்துட்டாருன்னா, இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்தாருன்னா கொஞ்சம் பக்கமாக தெரியுது. எங்களை விட இவர் வந்து முன்னுக்கே வந்துடுவார். பார்ப்போம் அப்போ டைமில் எப்படி இருக்குது. இவரும் சம்டைம்ஸ் அங்கே வராரா இல்லை இங்கேருந்தே வராரா அப்படின்றது காத்திருப்போம். எது பக்கம்னு பார்த்துக்கலாம் ப்ரோ. உங்களுக்கு இது பக்கம்னா நீங்கள் எங்கிட்டே கூட வந்துடுங்க. நாங்கள் அங்கிட்ட கூட வந்துடலாம். என்ன வருத்தம், தனியாக போகிறேன், சோலோ ரைடு. அதான் உங்களுக்கு ஒரு ஆள் வரேன்னு இருக்கார்ல, உங்களுக்கு ஒரு ரைடர் கிடச்சிருவார்ல. ஆமாம், அது எவர் மொத்தம் 4 members நினைக்கிறேன். இன்னமும் நிறைய பேர் சேர்ந்தாலும் சேர வாய்ப்பு இருக்குது. ஒரு 1 week முன்னாடி இதை பற்றி பேசலாம். யார் யார் போகிறோம், எங்கெங்கே போகிறோம், அதுக்கப்புறம் அதுக்கு பட்ஜெட் என்ன, அதை பற்றிலாம் நம்ம பேசலாம். ஓகேவா? தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. நிறையா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விளாக் வீடியோ நிறையா பண்ண போகிறோம். அதனால் உங்கள் சப்போர்ட் எப்பவுமே கொடுத்துக்கிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வீடியோலாம் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்க நம்ம எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டோட்டலாக ஃப்யூச்சரில் நம்ம சேனலில் வந்து பிளாக் சேனலாக மாறப்போகுது. அதனால் உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அவ்வளோதான். ஏதாவது நீங்கள் எதுவும் சொல்கிறீங்களா? ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லிடுங்க. நம்ம வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஆமாம், சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஆமாம், மிஸ் பண்ணிட்டீங்க. ஆமாம், பெல் பட்டன். அப்புறம் முக்கியமாக அந்த பெல் பட்டன் அதை மட்டும் தட்டி வச்சுக்கோங்க. பாய்.